அம்மாவின் சமையல் சிவகாமி பேசுறேன். இன்னைக்கு வந்து சாம அரிசி போட்டு கூட காய்கறி போட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி செய்ய போறேன். நான் வந்து இந்த சாம அரிசியை கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு கூட சமமா பச்சை பயிர் எடுத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னு சொன்னா பச்சை பயிர் உடம்புக்கு நல்லது, சூட்டை தணிக்க கூடியது. அதனால நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா வெறும் சாம அரிசி ஒன்று எடுத்துக்கோங்க. இது கூட பாருங்க, நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்குன்னு சொன்னா கொஞ்சம் காரத்துக்கு. அப்படியே பூண்டு எதுக்கு வச்சிருக்கேன்னு சொன்னா பச்சை பயிர் வந்து நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்காக, உப்புஷம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சமாக புதினா எடுத்து வச்சிருக்கேன். கொத்தமல்லி இல்லைன்னா புதினா எடுத்துக்கலாம். புதினா வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும். மிளகு ஒரு 4 மிளகு, சீரகம் போட போகிறேன். தேவைக்கு உப்பு. இதுதான் நம்ம இதனுடைய ஐட்டங்கள் எல்லாம். இதை வச்சு நான் இப்படி கஞ்சி செய்கிறேன்றதை பாருங்க. இப்போ நம்ம அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்படி அகலமான பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். ஏன்னா குக்கரில் விசில் வச்சு செய்யணும். நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன். நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் உங்கள் வீட்டில் இல்லை, தேவையில்லை அப்படின்னா சாதா எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் எதுக்காக ஊற்றிக்கிறேன்னா ஒரு வாசனைக்காக தான். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வந்து 4 மிளகு போட்டுக்கிறேன். அதுக்கு கூடிய சீரகம் உங்களுக்கு கொஞ்சம் நிறையவே போட்டுக்குங்க வாசனைக்கு. இப்போ பூண்டு போட்டுக்குங்க. பூண்டு அது கூட காய்கறி எல்லாமே போட்டுக்குங்க. எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப வேகக்கூடாது, பாதி வெந்தா போதும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ காய் கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றணும். எவ்வளோன்னா நம்ம கஞ்சின்றதுனால தண்ணி தாராளமாக ஊற்றிக்கலாம். எப்படின்னா நான் வந்து ஒரு 3/4 அழகு அரிசி, 3/4 அழகுனா ஒரு 150லேருந்து 200க்குள்ளே தான் இருக்கும். அந்த அரிசியும் அது கூட பச்சை பயிறு போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து இதில் ஒரு 9 டம்ளர் தண்ணி இல்லை 10 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குதுங்க. நான் இந்த அரிசியை போட்டுறேன். இப்போ அந்த கஞ்சி வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு உள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், சைட் டிஷ்ஷுக்கு நான் கவலை மீன் வறுக்கிறேன். இப்போ நான் வந்து சைட் டிஷ்ஷுக்கு வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஊறுகாய் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை வேற ஏதாவது பிடிச்சமானது கூட நீங்கள் வச்சுக்கலாம். பாருங்க, சூடான ஹெல்த்தியான சாம கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அது கூட சைட் டிஷ்ஷும் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கு சைட் டிஷ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் வச்சுக்கலாம், மோர் மிளகா வச்சுக்கலாம். உங்களுடைய டிசிஷன் தான். இந்த அரிசியை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அப்போ தான் நல்ல பஞ்சு மாதிரி வெந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் இத்தனை நாள் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.